வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் யாராவது நீங்கள் செய்யறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கிளியரான சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக என்ன நினைப்போம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ₹10 பர் கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து காமனா இருக்கு. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அதேபோல பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட், ப்ரீ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காமனாவே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய இடத்துல பார்த்தோன்னா, அந்த ஹிட்டன் சார்ஜஸ். ஸோ நம்ம வந்து ஓடி சார்ஜ்ன்றத தனியா நம்ம வந்து வாங்குறதும், இல்ல நம்மகிட்ட டிரான்ஸ்மிஷனுக்கான அமௌண்ட் வந்து தனியா சார்ஜ் பண்றதும், அந்த மாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நெறைய நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாரியான ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களும் இதெல்லாம் மாத்திட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, அ எல்லாமும் பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஒரு கிளினிக்குமே பண்ணிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, யூனிக்னெஸ். ஸோ மற்ற இடங்களுக்கும், நம்ம லா அட்டெண்டர்ஸுக்கும் இல்ல அந்த ஒரு சில கிளினிக்ஸுக்குமான ஒரு சில யூனிக்கான விஷயங்கள தான் நம்ம வந்து டெஃபினட்டா பார்க்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனிக் இருக்குன்றத சொல்ற மாரி சொல்லி பார்த்தீங்கன்னா, தான் செய்ற சில என்னுடைய கிளினிக்ல நான் வந்து சில தவறுகள் செய்றேன் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்ட மாரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்டு போட்டு சொல்றேன். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லா சில்ட்ரன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. அதேபோல பார்த்தா சென்னை கோயம்பேடுலயும் நமக்கு இருக்கு. ஸோ இது 2த்துலயும் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான விஷயங்கள் யூனிக்கா இருக்கு. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில கிளினிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நல்லா பண்றேன்ற மாரி சொல்ல வந்துட்டு, தான் செய்யும் சில தவறுகள அவங்களே சொல்லிட்டாங்கன்றது என்னன்றதையும் நான் இன்டு போட்டு டெஃபினட்டா நான் சொல்றேன். அது என்னலாம் அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். நம்ம லா சில்ட்ரன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூனிக்கான விஷயம்னா, நான் எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லைனுங்க. ஸோ இந்த நேச்சுரல் ஏர்லைன் அதேபோல பார்த்தா டென்சிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தனை கிளினிக்லாம் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்கள போய் பாருங்க. ஸோ அவங்களுக்கும் லா சில்ட்ரன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா இந்த டிஃபரெண்ட் வந்து டெஃபினட்டா இருக்கும். ஸோ இந்த ஏர்லைனும், அந்த டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபரெண்ட் நிறையவே பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ரிசல்ட் மட்டுமே நாங்க போடுறோம். அதே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சேர் போட்டு உட்காந்துட்டு, அ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹேர எப்படி பராமரிக்கிறது? எப்படி ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் எப்படி கேர் பண்றது? பிஃபோர் பிரிவென்ட் எப்படி பண்றது? அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? நம்ம வந்து ரிசல்ட்ட மட்டும் போட்டு போட்டு காட்டினா போதும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ட போட்டு காட்டுறதுன்றது பார்த்தீங்கன்னா, நீ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஒருத்தர்கிட்ட குடுத்தோம்னா ஈஸியா யாராலும் போட்டுறலாங்க. யாராலும் டெஃபினட்டா போட்டுறலாம். சும்மா வீட்ல ஒருத்தர் உட்காந்து ஆடு மேய்க்கிறவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு, இல்ல அவங்க எல்லாருக்கும் யூடியூப்ன்ற ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த சேனல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி, எப்போ உங்க சேனல்ல சும்மா நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி குடுத்துட்டு, அந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு நானு வீடியோ போஸ்ட் பண்ணு. நான் அனுப்புறதெல்லாம் அப்படியே போஸ்ட் பண்ணு அப்படின்னு எல்லாம் ஈஸியா போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிசல்ட்ட வந்து நான் வந்து நெறைய ரிசல்ட்ட மட்டும் குடுத்துட்டுருக்கோம் அப்படின்ற மாரி வந்து ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டுமே ஒரு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஒரு விஷயமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லைங்க. ஸோ ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா, அது ஒரு ரிசல்ட் வீடியோ இருக்கணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க நம்முடைய பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ ஏர வந்து எப்படி கேர் பண்றதுன்னு. ஸோ அதையும் போடணும். ஸோ வேலை வெட்டி இல்லாதவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேற ஒருத்தர்கிட்ட ஒரு வீடியோ போட்டு, நம்ம ரிசல்ட்ட மட்டும் காட்டு, ரிசல்ட் மட்டும் காட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஸோ இதில வந்து தெளிவா இருக்கிறவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இத எப்படி கேர் பண்றது, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் அதேபோல நீங்க வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி கேர் பண்றதுன்றத பார்த்தீங்க அப்படின்னா, சேர் போட்டு உட்காந்து பேசுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க சொல்லி தான் ஆகணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து தேடி போனா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா அது உங்க கையில விடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ ஒரு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்ற அந்த கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளோ நாள் இருக்குன்றத பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்குறதுக்கான ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டுமே இல்லைங்க. ஸோ எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா, வரிசையா 20 வருஷம், 30 வருஷம் தான் இருக்கு. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல பில்டிங்ன்னு சொல்லிட முடியாது. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கிளினிக் நம்ம ஒரு சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு ஒரு விஷயத்த கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த கட்டடம் எத்தன வருஷம் இருக்குன்றது முக்கியம் இல்லைங்க. ஸோ அதுக்குள்ள நமக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5 வருஷம் ஒரு கிளினிக் இருக்கு, 10 வருஷம் ஒரு கிளினிக் இருக்கு, இல்ல 20 வருஷம் ஒரு கிளினிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 வருஷம் மொத்தல அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தன வருஷம் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்கன்றத பார்க்கணும். ஸோ அந்த 5 வருஷமோ, 10 வருஷமோ, 15 வருஷமோ எத்தன வருஷம் இருக்கோ, அத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லா சின்னஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்போ ஆரம்பிச்சதோ, ஸோ அப்பவும் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன். ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ் பேர் பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நம்ம வந்து
ஒரு சில யூடியூபர்ஸாக சொல்லியிருக்காங்க, ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த டெக்னீஷியன் டெஃபினட்டாக திரும்ப திரும்ப சொல்லலாம். வெல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எந்த கிளினிக்கில் போய் கேட்டாலும் அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்றத டெஃபினட்டாக அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லார்ஜ் அந்த சேர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து ரொம்ப நாளாக இருக்குன்றதுக்காக அது வந்து நல்ல ஒரு பில்டிங்கு உள்ள இருக்கிற சர்வீஸ் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்தனமா நம்ப வேணாம். நம்ம நேரில் போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது வந்து எத்தனை கிளினிக் ஏறி ஆனாலும் லார்ஜ் இந்த சேர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், நேரில் வந்து பாருங்க அப்படின்றது காரணம் இதுதான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்டிங். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கவுண்டிங்கை பற்றி போட்டிருந்தோம். ஸோ கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே பண்ணுறதில்ல. எஃப்யூஇயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணுறதுன்னு ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதால பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டிங் பண்ணுறதை எடுத்து வந்து நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தவற ஒருத்தர் சொன்னது என்னன்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா 2 டைம், 3 டைம் எல்லாம் பார்த்தோன்னா, நம்ம வந்து உங்களுடைய கிராஃப்ட் வந்து கவுண்ட் பண்ணுவோம். டெக்னிக்ஸ் வச்சு. அதாவது ஒரே கிராஃப்ட்ட வந்து திரும்ப 2 டைம், 3 டைம் கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரிலாம் பார்த்தோன்னா, ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்ததா ஒரு சிலர் கேள்விப்பட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளேஷன் யார் செஞ்சுக்கிறாங்களோ, அவங்களே கூட நம்ம வந்து கவுண்ட் பண்ணலான்ற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லியிருந்ததா கேள்விப்பட்டேன். ஸோ, இதில வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிராஃப்ட் வந்து இது முடிங்க. இது செங்கல் இல்ல. இல்ல வேற ஏதோ கல் இல்ல. ஸோ ஒவ்வொரு கிராஃப்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா டேமேஜ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டெக்னீஷியன்ஸே கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இதில நம்ம சீட்டிங் பண்றதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. நம்ம வந்து நார்மலா முன்னாடிலாம் அப்ராக்ஸிமேட்டா தான் எடுத்து இத வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். கவுண்டிங் பண்றத வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டணும்ன்றதுக்காக பார்த்தா 2 டெக்னீஷியன்ஸ வச்சு நீங்க ஒரு 3000 கிராஃப்ட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரமோ, 20 நிமிஷம் ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். இத 4 டைம் நீங்க கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முடிய எடுத்துட்டு கவுண்ட் பண்றதுக்கே நம்ம போதுமான நேரம் ஆயிடும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்னீஷியன்ஸே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேர்ஃபுல்லா அந்த கிராப் ஒவ்வொன்னா தள்ளி எடுத்து அந்த வேர் டேமேஜ் ஆகாத மாரி கவுண்ட் பண்ணணும். ஒரு வேள கவுண்ட் பண்றதா இருந்தா. இத வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யார்ட்ட டிரான்ஸ்மிஷன் செஞ்சுக்கிறாங்களோ, அவங்க கிட்ட வந்து நானு ஆ பார்த்தீங்கன்னா, இத கவுண்ட் பண்றதுக்கும் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஒருத்தர் சொல்றாங்கன்னா, கவுண்ட் பண்ணதுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் டிரான்ஸ்பரன்ஸ் செஞ்சுக்கிறதுக்கான செஞ்சுக்கணும். நல்ல கிளினிக் சூஸ் பண்றன்ற நாலேட்ஜ் இருக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கலான விஷயம். ஹேர் டிரான்ஸ்பிளேஷன்றது பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது சின்னதா தெரியும். ஆ அத வந்து களத்துல இறங்கி பார்த்தா தான் எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இத சிம்பிளா நினைச்சு நார்த் சைட்லாம் ஒரு சில டெத் எல்லாம் ஆயிருக்கு. டிரான்ஸ்பிளேஷன் செய்யணும்னு சொல்லி கிளினிக் ஆரம்பிச்சதெல்லாம். அதனால நம்ம வந்து கிராஃப்ட்ட எண்றதுக்கூடிய ஆத்தரைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டா கிடையவே கிடையாது. ஒரு வேள அவங்க கவுண்ட் பண்றதுக்காக எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த முடிய டேமேஜ் பண்ணிக்கிறதுக்காக அதாவது அந்த வேர் பகுதிய நம்ம எடுத்து கவுண்ட் பண்றதுக்கு பண்ணும்போது டேமேஜ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ அது எப்படி அத ஹேண்டில் பண்றதுன்றது அவங்களுக்கு டெஃபினட்டா தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு ஒரு பேஷண்ட்டுக்கு நான் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்கன்னா, அவங்க நாலேட்ஜ் வந்து எந்த அளவுக்கு நான் நல்லா உங்களுக்காக பண்றேன்ற ஒரு இத சொல்ல வந்துட்டு, ஆ அவங்க தன்னுடைய தவற தானே வந்து தப்பு பண்றேன்னு சொல்லிக்கிற மாரி ஒரு ஒரு விஷயமா ஆயிடும். ஸோ அந்த தப்ப வந்து இப்போ கன்டினியூவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்ட மாரி ஆயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து மனசுல வச்சுக்கங்க. இந்த நாலேட்ஜ் இல்லாத ஒரு இடத்துல நம்ம வந்து போய் பண்ணலாமா வேணாமான்றத நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் சார்ஜஸ். ஸோ ஹிட்டன் சார்ஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஓடி சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ உங்களுடைய கிராஃப்ட்க்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ, அத மட்டும் குடுக்குறது தான் புத்திசாலித்தனமே தவிர, அதுக்கு அதிகபட்சமான அமௌண்ட் வந்து தேவையில்லாம சும்மா குடுக்குற மாதிரியான அமௌண்ட் வந்து டெஃபினட்டா குடுக்க வேணாம். நீங்க குடுக்கக்கூடிய காசு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு கிராஃப்ட் ரூ. 10 அப்படின்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டமைச்சிருக்காங்க. நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அத வந்து நீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அ பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாரி நான் வந்து சொல்லலாம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ எப்பவுமே நம்ம வந்து ஒரு யூடியூபர பார்த்து டிரான்ஸ்லேட் செய்ய போறோம் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உடனே ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் கேட்டா, அதுக்கான ரெஸ்பாண்ட் அவன் பண்ணணுன்றத டெஃபினட்டா நினைப்போம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து தவறாக போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். நான் வந்து கால் பண்ண நம்பர் தான் அந்த நம்பர் வந்து அவங்க குடுத்துருக்கிற நம்பர் வந்து ஒருத்தர் பேர்ல இருக்கு. ஆனா கால் பண்ணா வேற யாரோ எடுக்குறாங்க. ராங் நம்பர்ன்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல காலே போமாட்டேங்குது. வாட்ஸ்அப் ஒன்லி அப்படின்னு மட்டும் தான் வருதுன்றாங்க. ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த மட்டுமே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை மட்டும் தான் பண்ணுவேன். ஆனா நம்பி வாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போடுறாருன்னா, அவரு நம்பர குடுக்கணும். அதுல நீங்க பதில் சொல்றதுக்கு தயாரா இருந்தா, உங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பட் உங்க நம்பர் வேற யாரோ ஒருத்தர் ஹேண்டில் பண்ற மாரி நீங்க காட்டுதுன்னா, டெஃபினட்டா நீங்க வந்து அதுக்கான உங்களுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்கள நம்பி ஒருத்தர் வராங்க. ஒரு யூடியூபர்
நல்லதை சொல்றாரு, உங்கள நம்பி வராருன்னா, கண்டிப்பா அவங்க தேவையான கேள்விகளோ, சந்தேகங்களோ எல்லாத்தையுமே தீர்க்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கு. ஆ இல்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மட்டும் தாங்க பண்ணுவேன். வீடியோ போட சொன்னாங்க போட்டேன். அதுக்கு மட்டும் தாங்க நான் வந்திருக்கேன். அதுக்கு மட்டும் தாங்க எனக்கு சேலரி குடுக்குறாங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்கன்னா, அதையும் நம்ம ஓப்பனா சொல்லிட்டு நம்ம வந்து கிளினிக் நம்பர் குடுத்துட்டு போறது, அதுவும் ஒரு பரவாயில்ல தான். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு நம்பர குடுத்துட்டோ, ஆ இல்ல வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணுவேன். நீ அதுவும் எப்பயாவது டைம் இருந்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது நம்பி போறதும் பார்த்தீங்கன்னா, ஆ உங்கள நம்பி வர்றவங்க, அதாவது நம்பி பீப்பிள்ஸ் போறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு முட்டாள்தனமா ஒருத்தர நம்புற மாரி ஆயிடும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான சில விஷயங்கள நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இதுல நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்றது வந்து, நீங்க டிரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அந்த ஒரு பில்டிங் வந்து எத்தன வருஷம் இருக்குன்றத வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் செய்ய போறது சரியா, தவறான்றத பார்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ. நான் ரிசல்ட் வீடியோ மட்டும் தான் போடுவேன். வேற எதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்தேகத்துக்கான பதில்லாம் சொல்ல முடியாது. நம்ம ரிசல்ட் என்ன என்ன குடுக்குறாங்களோ, அத அப்படியே நம்ம போட்டுவிட்டு போயிடுவேன். என் வேலைய பார்த்துட்டு இருந்துருவேன் பார்த்தீங்கன்னா, அத பார்த்து போறதா? அதேபோல பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ அந்த பேஷண்ட்டுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கா? இல்லையா? அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான ஆ சொ சொல்யூஷன் எடுத்துட்டு அவங்க கொண்டு போறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டிரான்ஸ்ஃபர் செய்றதுன்ற 3 விஷயத்தையும் கண்டிப்பா டெஃபனட்டா ஒரு சீரியஸா பார்க்கணும். மீதி எல்லாமும் முக்கியம் தான். பட் இத சீரியஸா பாருங்கன்னு சொல்றேன். ஸோ வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலளிக்க காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட.